இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சோலே, இந்த உயர்ந்த எண்ணத்தோடு, தன்னம்பிக்கையோடு, நேர்மறை சிந்தனையோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுடைய நற்செய்திகள் ஏழையோர் பேறு பெற்றோர், பட்டினி கிடப்போர் பேறு பெற்றோர், அழுகின்றவர்கள் பேறு பெற்றோர், அவர்கள் மகிழ்ச்சி அடைவர். செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு எச்சரிக்கின்றார். பிரியமான சகோதர சோலே, இந்த நாளுடைய நற்செய்தியில் ஆண்டவர் ஏழைகளாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களை பாராட்டுகிறார். அவர்களை பேறு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். செல்வமும் பணமும் படைத்தவர்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்வதாக நாம் தவறுதலாக நினைக்கக்கூடாது. ஆண்டவர் இந்த ஏழையின் பால் இரக்கம் கொண்டவராக, ஏழையின் பால் உடன் இருக்கக்கூடிய நபராக இருக்கின்றார். பணக்காரரும் இந்த ஏழையினுடைய மனம் கொண்டவர்களாக, தாழ்ச்சியும் ஏழ்மையும் கொண்டவராக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக அவருக்கும் மறுவாழ்வு உண்டு என்பதை இந்த நாளுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவாக கூறுகிறார். பிரியமான சகோதர சொல்லே, நினைத்து பார்ப்போம். நாம் அப்படிப்பட்ட ஏழ்மையும் தாழ்ச்சியும் கொண்ட மனநிலை கொண்டவர்களாக வாழ வேண்டும், இருக்க வேண்டும், பழக வேண்டும், உயிரை கொடுக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் இன்னும் ஒருபடி நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த அருமையான இனிமையான நாளில் நாம் பேறு பெற்றவராக இருக்க வேண்டும் என்றால் ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று கூறுகிறார். பட்டினி கிடப்போர் பேறு பெற்றோர், இதோ நான் உங்களுக்கு 2 மடங்கு கொடுப்பேன் என்று கூறுகிறார். அதுவும் இப்போது என் பொருட்டு அல நேரிட்டால் அதுவும் உங்களுக்கு கைமாறாக கிடைக்கும் என்று கூறுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் பொருட்டு நாம் எடுக்கக்கூடிய அத்தனை தியாகமும் கண்டிப்பாக நிச்சயமாக அது பேறு பலன்களாக மாறும் என்றால் அது மிகையாகாது. ஆனால் அதற்காக அதை மட்டுமே காரணியாக, அதை மட்டுமே மையமாக வைத்து வாழக்கூடாது. மனித நேயத்தை கொண்டவர்களாக சுயநல போக்கை மறுத்துவிட்டு பொதுநல போக்கை தனதாக்கி கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், சமத்துவம் விலக வேண்டும், எல்லோருக்கும் சரிநிகராக கிடைக்க வேண்டும், கிடைக்க வேண்டியது அவர்களுக்கு குறையின்றி கிடைக்க வேண்டும் என்ற தாழ்நிலையில் ஒதுக்கப்பட்ட, ஓரங்கட்டப்பட்ட அப்படிப்பட்ட ஏழை எளியோருக்கு ஆண்டவர் கூறுவதெல்லாம், நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஒருபோதும் இந்த உலகத்தில் நீங்கள் மறுக்கப்பட்டாலும் மறு உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறுகிறார். நாம் நினைக்கக்கூடும், இப்போது எனக்கு வயிற்று பசியாக இருக்கின்றது, இப்போது கிடைக்காத உணவு எனக்கு இன்னும் 1 வாரம் 1 மாதம் கழித்து கிடைத்து என்ன பயன்? அந்த உணவை உண்பதற்கு நான் இப்போது உயிர் வாழ வேண்டும் அல்லவா என்று கூட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை நம்முடைய பார்வையும் வெவ்வேறாக இருக்கின்றது. இந்த அருமையான நாளில் ஆண்டவர் கூறுவதெல்லாம், இதோ நீங்கள் கைமாறு பெற்று விட்டீர்கள், கண்டிப்பாக விண்ணகம் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை விளக்குகிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக ஏழையாகவும் பட்டினியாகவும் கண்ணீர் சிந்தக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் பேறுபலன் உண்டு என்றால் அது மிகையாகாது. இந்த அருமையான நாளில் நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் சிறப்பான விதத்துல, கஷ்டத்துல, வேதனையில, துன்பத்துல, துயரத்துல, ஏமாற்றப்பட்டு விரக்தியோடு அல்லது ஓரங்கட்டப்பட்ட, தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது புரியாத, அறியாத மக்கள் மத்தியிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பேறு பெற்றவர்கள் என்று கூறுகிறார். ஏனென்றால் நாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லது ஒரு நல்ல காரியத்திற்காக அல்லது நல்ல ஒரு கொள்கைக்காக, நல்ல ஒரு கோட்பாட்டுக்காக, இதோ நான் சிரமத்தில் இருந்தாலும், கண்ணீர் விட்டாலும் அல்லது கஷ்டத்தில் இருந்தாலும் அத்தனையும் நான் இறைவனுக்காக தியாகம் செய்கின்றேன் என்ற மனநிலையோடு நாம் பயணிக்க இந்த நாளில் இணைந்து ஜெபிப்போமா?
பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கூறியது போல எத்தனையோ சூழ்நிலைகளில் ஏழையாகவும் பட்டினி கிடப்போரை போலவும் அழுது புலம்பி தவிக்கக்கூடிய நபராகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பேறு பெற்றவர் என்று சொல்கிறீரே ஆண்டவரே, நாங்கள் அந்த பேறு பெற்றவர்களாக இந்த உலக பார்வையில் நாங்கள் கேனக்கிற்கு வாழ தெரியவில்லை என்று கூட சொல்லலாம், பிழைக்க தெரியவில்லை என்று கூட சொல்லலாம். ஆனால் உன்னுடைய பார்வையில் நாங்கள் மேன்மை தாங்கியவர்களாக, நல்லவர்களாக, பரிசுத்தவான்களாக, இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு மேலாக உம்மை மட்டுமே முழுமையாக ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, சபிக்கக்கூடிய மக்களாக அல்ல, இதோ ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.